திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், ஃபர்ஸ்ட் நைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஸோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஸோ இப்படி பெண்களுக்காகவே அவர் தன் வாழ்நாள் அப்படியே எதை வேணாலும் செய்வேன் அப்படின்றத அவர் உறுதிப்பட சொல்கிறார். முடிவெட்டுறதுலேருந்து எல்லாமே அவர் எதை தொட்டாலும் அதை நீங்கள் சராசரி மனிதன் எவனுமே செய்ய முடியாது. புரியுதா? ஜில்லா படத்துலேருந்துலாம் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய காட்சி இருக்கு, நிறைய விழிப்புணர்வு காட்சிகள் இருக்குது. கொக்கோ கோலா பாட்டிலை வச்சு நீங்கள் போய் நில்லுங்க பார்ப்போம், ஏன்னா ப்ரெஸ் வரானான்னு பார்ப்போம். ஏன் போங்க சண்டி வாசலில் கொக்கோ கோலாவோட நில்லுங்க பேட்டி கொடுக்குறேன், ஏன்னா அந்த மைக்கு போடுவாங்க. அவர் வந்தான்னா 40 பேர் வருவான். இல்லை, அந்த ஒரு பவர் இருக்கும். அவர் அதை பற்றி அரை மணி நேரம் பேசுவார் டைலாக்ல. சுற்றி ஒரு காந்த சக்தி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு எப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள். அவர்களை மாதிரி எல்லாரும் வர முடியாது. புரியுதாவது? அதனால நீங்கள் அவரை விமர்சனம் செய்வதே தப்பு. அவர் சினிமாவில் இருந்திருந்தாலே இந்த அநியாயங்கள் குறைஞ்சிருக்குமோ சார்? இல்லை, அதனால தான் குறைஞ்சிருக்கு. இப்போ சரி, அவர் இல்லாமல் இருந்துட்டு இன்னொரும் பயங்கரமாக நடந்திருக்கும். சரியா இருந்து கொடூரமாக நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். இப்போ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதே அவர் படத்தில் நடித்த சில காட்சிகளை பார்த்து தான் ரவுடிஸ்லாம் பயப்படுறாங்க. ஓ சரி சரி. இவர் கூட நிறையா பேர் அந்த பழைய படத்தை பார்த்து தான் பயந்து பேசாமல் இருக்காங்க. இல்லைன்னா நிறைய இப்போ 200 கற்பழிப்பு நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில். அது 400 ஆயிருக்கு. ஓ, பாதியாக குறைஞ்சது காரணமே அவருடைய திரைப்படம். அதை பார்த்து வந்த பயம் அதான். ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கும்போது கொலைக்களத்துக்கு கொண்டு போன மாதிரியான ஒரு இதில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கிறாரா? சிந்தனையில் அவர் இல்லை, உங்கள் சிந்தனை அப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. உங்களுடைய பார்வை அப்படி தெரியுது. சிஐடிகள் எல்லாம் முன்னால் இருப்பாங்க. அவர் ஒரு தியான நிலையில் அவர் பாட்டு இருக்காரு. ஒரு கோட் சூட்டை போட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, கரண்ட் கட் ஆகுது, இந்த பிரச்சனைகள்லாம் பேசும்போது அவர் ஒரு ஒரு தியான மனநிலையில் இருக்கிற மாதிரி தானே. ஆமாம், அதெல்லாம் கிரகிச்சாதானே ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்றத அவர் யோசிக்க. அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மக்களை எப்படி நல்வழிப்படுத்துறது, இந்த கிரைமை கட்டுப்படுத்துறது எப்படி. ஏன்னா யார் பேசினாலும் அவர் காதில் விழுகாது. அவர் காதை திறக்கணும், திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காதை அவர் திறந்தா வச்சிருக்காரு. ஒரு நோக்கத்துக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ, சமூக இதுக்கு எப்படியும் 1 வருஷம் கழிச்சாது இந்த பவர் கட் 6 மாதம் தான். 6 மாதத்தில் கட் ஓடிது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வயர்லாம் புது வயர் போட்டு எல்லா வயரும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. புது ரத்தம் பாய்ச்சுற மாதிரி புது மின்சாரம். இது வரைக்கும் பார்க்காத மின்சாரமாக இருக்கும். ஏன்னா அவர் மின்சார கண்ணான்னு ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. அதனால் அந்த இதில் வச்சு அவர் பண்ணுவார். நிறையா பண்ணணும்னு இருக்காரு. இன்னும் நிறையா நடக்கும். அவர் 50 வருஷத்துக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் அவர்களை ஒடுக்கினது மாதிரி என்ன ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க, பழைய டெக்னிக்கலை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, புதுசாக ஏதாவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு சட்டமன்றத்தில். புதுசாக புது டெக்னிக் யோசிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவரோட ஆசையை கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். இல்லை, இப்போ நிறைய பிரச்சனைகளை பேசுகிறாங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க. அது எதுக்குமே இவர் பதில் சொல்கிறார் இல்லையே. இவர் எப்படி பதில் சொல்லுவார்? எவனோ எதை செஞ்சுட்டு போயிட்டான்னா இவராக உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பார் ஏன்பான்னு. இவர் அதை பற்றி ஆழ்ந்து சிந்திச்சு அதை சரி பண்ணுறது என்னன்றதை அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சரி பண்ணிடுவார். அதை தாண்டி எதுவும் இல்லை. அதான் அவர் இப்போ ஆதவர்ஜுனா சொல்லும்போது சொல்கிறாரு, அவருக்கு எப்போ என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறது தெரியும், அந்த நேரம் அவர் பேசுவார், நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ, இந்த இவருடைய பவர் தெரிஞ்சதுனால தான் இவர் பேசுகிறாரு அப்படி இல்லை? அவர் தான் இப்போ இன்னைக்கு கூட பேசினார்ல. ஆமாம், இன்னைக்கு கூட பேசினார், உங்கள் அப்பாவை காணா தாத்தாவை காணா அப்படின்னு. அப்போ கூட மீன்ஸில் ஏதோ போடுறாங்க. நம்ம அப்படியே அவர் சொல்ல முடியாது, ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாதுன்னா கூட மீன்ஸில் கூட போட்டுருவாங்க. ஆமாம், ஒருத்தர் அப்பனங்கடா அவனங்க வெயிலில் போட்டுருக்காங்க. வெயிலில் பார்த்தாரு, பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்பாவை காணலை, எங்கள் அப்பா எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னதாக எல்லாரும் பேசிக்கிறாங்க
அப்படியா சொல்லுவார்? அப்படிப்பட்டவரா அவரு? அப்படி தான் சொல்கிறாரு. ம். ஆனால் அவரே அவர் பையன் தேடிட்டு இருக்கான்றது தான் இன்னொரு பக்கம். ம். அவங்க மனைவி வேற தேடிட்டு தேடிட்டு இருக்காங்க. இருக்காங்க. கோர்ட்டில் வேறு தேடுறாங்கன்னாங்க. அது என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் மீம்ஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு முதலமைச்சர் நம்ம அதெல்லாம் அவர் தேடுறாருன்னு சொல்ல முடியாது. ம். ஆனால் மீம்ஸில் அது போட்டு விட்ருக்காங்க. போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவருக்கு ரீச் ஆகிருக்கும். ம். ம். இல்லை, இவர் ஃபுல்லாக பஞ்சு டைலாக்காகவே பேசிட்டு இருக்காரு சார். இப்போ வந்து முன்னால் இருக்கிறத விட கொஞ்சம் மெருகு இருக்கிற மாதிரி தோணுது. அந்த பஞ்சு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் ஒரு காசையும் வந்து நான் வந்து எடுக்க விட மாட்டேன், ஏற்கனவே எடுத்தவங்களையும் வந்து தடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி அடித்து தூள் பறத்துட்டு இருக்கிறாரு. இசையெல்லாம் போட்டு பின்னால் இதை வந்து ஒரு காட்சியாக, ஒரு குறும்படமாகவோ ஒரு திரைப்படமாக வெளியிடுவாங்க. ரீல்ஸ் இல்லை, அது ரீல்ஸாக தான் அப்பயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இம்மீடியட் லைவாகவே ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுலேயும் பண்ணுறாங்க. நிறையா இதில் அது இப்போ சோஷியல் மீடியாவில் போகிற இம்மீடியட்டாக ஒரு 10 இதாக கட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இவர் பேசுகிறதையே 10 கட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அவங்க அந்த டியூரேஷனில் தான் அவர் பேசுவார். அவர் சரி 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 சபாநாயகர்கிட்ட கேட்பார், நான் இப்போ ஒரு காட்சியில் நடிச்சு காட்டினா அவங்க இல்லை பரவாயில்லையானு தாராளமாக பண்ணுங்கன்றது 15 செகண்ட். அவரே ஒரு அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சு காட்டேன்னு ஒரு 10 செகண்ட், 25 செகண்ட், 30 செகண்டுக்குள்ளே கரெக்டாக முடிச்சு கட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருவாங்க. ஒரு ஷூட்டிங் மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஷூட்டிங் தான். இவர் சபாநாயகர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவர் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்காங்க, தடுக்காதீங்க, முதலமைச்சர் பேசட்டும், ஒரு ஃப்ளோவில் விஷயங்கள் எல்லாம் அடுக்கி அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு, அப்படியே போட்டு ஒரு டைரக்டர் இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், அவரும் ரசிகர் தான். அவர் இப்போ தான் ஒரு படமாக பார்த்துட்டு இருக்காரு விஜய் அவர்களுடைய நடித்த படங்கள். ஏன்னா அவர் ரொம்ப நாள் எம்ஜிஆர் படம் பார்த்து வந்தார் சபாநாயகர். இப்போ தான் வந்து விஜயோட குருவி, திருப்பாச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு டெய்லி 2 படமாக பார்க்குறாராம். எப்படியாவது அதை தெரிஞ்சு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த கூட்டத்தொடரில் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம் பண்ணுவார். சார், சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் நான் எப்படி ஆட்சி பொறுப்பு ஏற்றேன், தாவேக்கா எப்படி ஆட்சி பொறுப்பு ஏற்றது, 2 வருட வேலை இல்லை, பல வருடங்களாக இயக்கமாக ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் பேசினார். அதில் குறிப்பாக என்னுடைய திரைப்படங்களில் சமூக விழிப்புணர்வு, ஊழல் எதிர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நான் பேசியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நான் சமூக கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய திரைப்படங்கள், அவருடைய திரைப்படங்களை எடுத்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே திரைப்படங்கள் வழியாக சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை அவர் சொல்லி அப்படி தான் வந்திருக்கிறாரா? இல்லை, இந்த சமூகத்தில் கெட்ட விஷயம் நல்ல விஷயம்னு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் கில்லின்னு ஒரு படம் சூப்பர் ஹிட். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லன் கொடூரமானவன். அந்த படத்தில் நடித்த நடிகை த்ரிஷான்னு நினைக்கிறேன். மிக அழகான ஒரு பெண், இளம் பெண், மிக அழகான பெண். ஒரு தாவணி போட்ட ஒரு குடும்பத்து குத்து விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து அந்த வில்லன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 25, வில்லனுக்கு 45 அப்படின்னு இருக்கும். 20-25 வருஷம் மூத்தவன். அது அவன் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு படித்த பெண்ணாக இருக்கும், நல்லா வளர்த்துருப்பாங்க, அமைதியாக வளர்த்துருப்பாங்க. அந்த தம்பியும் வந்து ஒரு அழகாக வளர்த்துருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வில்லன் இந்த பொண்ணை அடையணுன்றதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொடுமைப்படுத்தி அவங்க பேரண்ட்ஸ்லாம் கொண்டுறான். அக்காவே கொள்றான், அடிக்கிறான், மச்சனனை கொள்றான், கொன்று அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறான். அப்போ வந்து என்னென்னா, ஏன் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அவங்க அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர் கிடையாது, இல்லை அக்கா எய்த்து வீடு பக்கத்து வீடா அதுவும் கிடையாது, இல்லை கூட படித்தவரா அதுவும் கிடையாது, இல்லை அவங்க அம்மா வழியில் சொந்தமானா அதுவும் கிடையாது, அப்பா வழியில் சொந்தமாக அதுவும் கிடையாது, இல்லை இந்த ஊரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சென்னையை சேர்ந்த ஒரு இளைஞன் எங்கே தவறு நடந்தாலும், தமிழகத்தில் எங்கே தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இளைஞன் கபடி விளையாட போகிறார். இவர் தொழில் வேலை வந்து கபடி விளையாட போட்டிக்காக போகிறார். அதை தாண்டி இப்படி ஒரு அக்கிரமம், அராஜகம், அட்டூழியம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து யாருமே செய்வாங்க அப்படி? நீங்களே ஒரு பொண்ணு வருது, இதுலேருந்து வரீங்க, எங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து பஸ்ஸில் வரீங்க, சென்னைக்குன்னு வரீங்க, ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து வண்டியில் ஏறுது, வந்தால் ஒரு சீட்டு உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் காலியாக இருக்கு, அதில் வந்து உட்காந்துருது.
மாமா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். புரியுதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திணறல் தான் வரும் சார். காப்பாற்றுவீங்களா அந்த பொண்ணை? வாமா வா மருமகளே வா. நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு தானே பார்ப்போம். இல்லை வாடி செல்லம் வா உட்காரு, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்பீங்களா? இல்லை. சொல்லுமா, அவன் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, நம்ம நாளைக்குள்ள வேலை, நம்ம பொழப்பு, என்ன பிரச்சனை. அப்போ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் உதவி பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்போம். உடனே கேட்பீங்களா என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு சொல்லி? தெரிச்சு ஜன்னல் வழியாக குதிச்சிருவீங்க நீங்களாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வீட்டில் போய் யார் செருப்படி வாங்குறதுன்றது அந்த அச்சம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல. இப்போ நீங்களே இருக்கீங்க, சரி உதவி செய்கிறீங்க, ஒன்றுமே பண்ணல, அந்த பொண்ணை நீங்கள் தொடக்கூட இல்லை, சென்னை கூட்டு வரீங்க, காலையில் 4:45 பஸ் வரும். கூட்டு வர மாட்டேன் சார் உதவி செய்கிறதுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாருங்க நீங்கள். நீங்கள் வந்து ஒரு பொதுநலவாதி மாதிரி ஒரு ஆங்கராக உட்காந்துட்டு இந்த மக்களுக்காக பேசுகிறேன்றீங்க. ஒரு பெண் வந்து துரத்தப்பட்டு கொடூரமாக பஸ்ஸில் தப்பி வர பெண்ணை காப்பாற்ற மாட்டேன்றீங்க. அதை பார்த்தா சிரிக்கிறீங்க நீங்கள். சரி வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னா ஐயோ அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மனசே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பொதுநலவாதி இல்லை, சுயநலவாதி. இந்த சமூகத்தில் ஒரு சாதாரண ஒரு சுயநலவாதி ஒரு மனுஷன். எல்லாரும் இருக்கிற மாதிரி எல்லாரையும் சொல்ல முடியாது. உங்களை தான் நான் கேட்டேன். இப்போ நீங்கள் ஆங்கராக வந்து நீங்கள் விஜயை வந்து விரலை நீட்டும் போது, அண்ணா சொன்ன மாதிரி விஜய் இப்படி நீட்டும் போது ஒரு கட்ட விரல் உங்களை நோக்கி இருக்கேன். அப்போ எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும்? ஸோ அப்போ வந்து நீங்கள் கூட்டு வந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அந்த பொண்ணை தொடவே வேண்டாம், கூட்டு வரையும் உங்கள் வீட்டுக்கு வரீங்க, 4:45 வண்டி வருது, ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரம் 5:15 வீட்டில் போய் இறங்குனீங்க, உங்கள் ஒய்ஃபு கதவை திறக்கிறாங்க, 2 பேர் நிற்கிறீங்க, என்ன நடக்கும்? நம்பிக்கை உள்ள மனைவியா இருந்தா என்னன்னு கேட்பாங்க. இல்லை அதை எப்படி காலையில் 5:15 ஊருக்கு போன மனுஷன் ஒரு வயசு பிள்ளைய கூப்பிட்டு வர்றீங்க? ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? எந்த மனைவியா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு பதட்டம் இருக்காதா? இருக்கும்ல. அந்த பொண்ணுக்கு பதட்டம் இருக்காதா? இருக்கும். எல்லாருக்குமே அது இருக்கும்ல. இல்லை உங்கள் அப்பா வந்து எட்டி பார்க்குறாரு, முதல்ல உங்கள் ஒய்ஃப் வந்து கதவை திறக்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து எட்டி பார்க்குறாரு, என்ன ஆகும்? இந்த சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் வந்து கவலைப்படும். அதுவும் அவங்க அப்பா வந்து ஒரு ஏசி, ஆமாம், போலீஸ் ஆஃபீஸர். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு யாருக்கும் தெரியாமல் மாடிக்குள்ளால மறைச்சி வச்சு உங்களால் முடியுமா? பீரோக்குள்ளால வச்சு உங்களால் முடியுமா? ஸோ அப்போ வந்து என்னென்னா, இப்போ சராசரி மனிதன் அவர் கிடையாது அப்படின்றத அந்த படத்தில் சொல்ல வர்றாரு. தீமைகள் எங்கே நடந்தாலும் சரி, எந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்தாலும் சரி, அதை மீட்டு நான் கொண்டு வந்து நானே வளர்த்து அந்த பொண்ணை காப்பாற்றுவேன். நான் ஒரு படம் தான் உதாரணம் சொல்கிறேன், இப்படி நிறைய படம். அவருடைய படத்தில் அவர் நடித்த காட்சிகளை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு சராசரி மனுஷன். அப்புறம் எப்படி நீங்கள் சிஎம் ஆக முடியும்? நீங்கள் ஆங்கராக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அவர் செய்த சாதனைகளுடைய அதில் அந்த படத்தில் அந்த ஒரு சீன் தான். இப்போ இதே உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த சிஸ்டரை விட பக்கத்து வீட்டு சிஸ்டருக்கு வந்து முடி நீளமாக இருக்குது, ராத்திரியாக போய் பின்னாடி போய் வெட்டிடுவீங்களா நீங்கள்? என்ன ஆகும் உங்கள் நிலமை? அவ்வளோ பார்த்தா நான் அவ்வளோதான் முடிச்சு விட்டுற மாட்டேன், அதோட முடிச்சது. போக்சோ வழக்கு போட்டு உங்களை தூக்கிடுவாங்க. ஆனால் அவர் அதையும் அந்த பொண்ணு சடையை வெட்டாமல் அவன் அக்கா சடையை வெட்டிட்டு வந்துடுறாரு. ஆனால் எந்த விளக்கம் வராது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ தைரியம்னா பெண்களுக்காக எதையும், இப்போ தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுன்றக்காக இன்னொருத்தியோட சடையை போய் வெட்டா இருப்பாங்க.